பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 5வது பாடத்திட்டத்தில் 19வது பக்கத்தினுடைய இறுதி பாயிண்ட் 19D குர்ஆன் பகுதியை இப்போது நாம் இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம். ஒரே ஒரு வசனம் தான், அதுவும் சிறிய வசனம். இன்ஷா அல்லாஹ் 134வது வசனம். அல்ஹம்துலில்லாஹ். 2வது கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 பேஜஸ் நம்ம பார்த்தோம். அடுத்த கோர்ஸ்ல அடுத்த 5 பக்கங்களை பனி இஸ்ராயீலோட வரலாறு ஆரம்பித்தோம். அடுத்து மாஷா அல்லாஹ் சென்ற கோர்ஸ்லையும் தொடர்ந்தது. 4வது கோர்ஸ்ல 5 பக்கங்கள் முழுக்க அவர்களுடைய வரலாறு தான். அடுத்து இந்த 5வது கோர்ஸ்ல 16, 17 முழுக்க அவங்களுடைய வரலாறு தான் வந்தது. 18லையும் பாதி வரைக்கும் அவங்களுடைய வரலாறு வந்தது. அதற்கு பிறகு மக்காவுடைய சம்பவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, மக்கா கட்டப்பட்டதெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அதை நம்ம 18ல ஆரம்பிச்சு 19லையும் கிட்டத்தட்ட அதான் வந்துட்டு இருக்கு. அதனுடைய இறுதியிலையும் ஒரு முடிவுரை போன்ற ஒரு அழகான ஒரு வசனமாக இங்கு பனி இஸ்ராயீலர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு உணர்த்து வண்ணமாக ஒரு சிறிய வசனத்துல ஒரு செய்தியை சொல்ல போறான். அதை பத்தி தான் இப்ப நம்ம 19D பார்க்க போறோம். 19th பேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இடது கரத்தினுடைய இந்த ஆள்காட்டி விரல்ல இருந்துகிட்டு இருக்கு, அப்படித்தானே? மாஷா அல்லாஹ். பாருங்க, 19th பேஜினுடைய பாயிண்டர்ஸை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ண போறோம். அதாவது காபாவுடைய கட்டுமானம், அவர்கள் செய்த துவா 19A, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை விட்டு யார் விலகுவார் என்று சொன்னது 19B, அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுறுத்தல் சென்ற பாயிண்ட்ல பார்த்தோம் 19C. இப்ப அந்த சமூகம், அந்த நாடு கடந்து விட்டது என்னக்கூடிய 19D. இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதனுடைய கீவேர்ட்ஸ் என்ன? கட்டுமானம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம், அறிவுறுத்தல், அந்த நாடு, அந்த தேசம் என்று பொருள். முந்தைய வசனங்களோட தொடர்பை பார்த்துக்குங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் பிற நபிமார்கள் உன்னத செயல்களை அல்லாஹ் விவரித்தான். அவங்களுடைய எப்படி வாழ்வு எப்படி இருந்தது, அவங்களுடைய மரண தருணங்கள் எப்படி இருந்தது எல்லாம் சொன்னான். இப்போது என்ன அல்லாஹ் தஆலா சொல்ல வரானா, நீங்கள் பணி செய்யாதவரை வெறுமனே உடன் இணைத்துக் கொள்வதால் எந்த பயனும் இல்லைன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமூகம், நான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சந்ததி அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா இங்க சொல்ல போறோம். மாஷா அல்லாஹ். எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியோட உள்ளதுதான். இதுதான் அந்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம். இதுல ரெண்டு செய்திகள் தான், 2 பாடங்கள் தான் இந்த வசனத்துல. என்ன? பாரம்பரிய பரம்பரை அப்படிங்கிறது யாருக்கும் உதவாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதை கொண்டு எந்த புண்ணியமும் இல்லை. 2வது, உங்களுடைய நல்லது அல்லது கெட்ட செயல்களை கொண்டுதான் நீங்கள் வினவப்படுவீர்கள், அதற்கு நீங்க தான் பொறுப்பு. இந்த 2 செய்தி தான் இந்த 134 நமக்கு தரப்போகுது. முழுக்க தெரிந்த வார்த்தை. இந்த வசனத்துல புது வார்த்தை இல்லை, அதான் பிராக்டிகலி உண்மை. பாருங்க, தில்க உங்களுக்கு அர்த்தம் தெரியாதா? உம்மத்துக்கு கது ஹலா யஹ்லு வந்தது, லஹா மா கசபத் வலக்கும் மா கசப்தும் வந்த வார்த்தை. வலா துஸ்அலுன ஸால யஸ்அலு அம்மா அன் ப்ளஸ் மா கான அமில யாமலும் 0%. உண்மையான 0% நியூ வேர்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தில்க உம்மத்துன் கத் خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون. تلك أمة அது ஒரு சமூகம். ஓகேயா? அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நேஷன் ஆஃப் இப்ராஹிம், பீப்புள் ஆஃப் இஸ்மாயில், நேஷன் ஆஃப் யாக்கூப், அவங்களெல்லாம் பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னான்ல, அவர்கள் எல்லாம் நன்மக்கள், அவங்கெல்லாம் ஒரு சமூகமா வாழ்ந்தாங்க, அவர்களுடைய பின்பற்றியவர்கள் அவங்களாம் இருக்காங்களே. தில்க உம்மத்துன் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் அவங்களாம் சர்டன் பீப்புள், அவங்களாம் ஒரு மக்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி. தில்க உம்மத்துன் அது ஒரு சமூகம், கொடுப்பினைக்குரிய, பாக்கியத்திற்குரிய, நற்பேர் பெற்ற, வெற்றிக்குரிய சமூகம். அந்த மாதிரி தில்க உம்மத்துன் அது ஒரு சமூகம், அது ஹலத் அது கடந்து விட்டது, அவங்களாம் போயிட்டாங்க. மாஷா அல்லாஹ். அவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், அர்ப்பணித்தார்கள், மரணித்தார்கள், இறைவனிடம் சென்று விட்டார்கள். அது ஹலத், ஹலா யஹ்லு என்றால் கடந்து செல்லுதல், கடந்து போகுதல் என்று பொருள். அது ஹலத், உம்மா என்பது பெண்பால், ஹலா ஹலத், கால காலத் மாதிரி, சரிங்களா? தஅத் மாதிரி. அது ஹலத் பெண்பால். அது ஹலத் திட்டவட்டமாக, அது பாஸ்ட் அவே, பாஸ்ட், அதெல்லாம் பாஸ்ட் அவுட், கடந்து விட்டது. லஹா அவற்றிற்கு உண்டு, லஹா அதற்கு உண்டு, மா எதை, கசபத் அது சம்பாதித்தது, கசப எக்ஸிப் என்றால் சம்பாதித்தல், ஏர்னிங். லஹா மா கசபத் அது எது சம்பாதித்ததோ அது அதற்கு உண்டு, அது நல்லதோ கெட்டதோ. அந்த மாதிரி அவங்கெல்லாம் போயிட்டாங்க, அந்த சமூகம் எல்லாம் போயிட்டாங்க, அவங்க செஞ்சது அவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். வழக்கும் உங்களுக்கோ. இப்போ உசுரோடு இருக்கிறவங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுறான். மதீனத்து முஷ்ரிக்கீன்கள், மதீனத்து இணைப்பாளர்கள், மதீனத்து யூதர்கள், மதீனத்து கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் எல்லாருமே முன்வைத்து வழக்கம் உங்களுக்கோ மா எந்த ஒன்றை கசபத்தும் கசப
கசப்த கசப்தும், மா கசப்தும், எதை நீங்கள் சம்பாதித்தீர்களோ, வாட் யூ ஏர்ன்ட், எதை நீங்கள் சம்பாதித்தீர்களோ அது உங்களுக்கு உண்டு, அதற்கான பதில், அதற்கான கூலி உங்களுக்கு உண்டு. வலா துஸ்அலூன, வலா துஸ்அலூன பாசிவ் வாய்ஸ், சஅல யஸ்அலு, தஸ்அலு நீ கேட்கிறாய், துஸ்அலு நீ கேட்கப்படுவாய், வினவப்படுவாய். லா துஸ்அலூன you will not be questioned, you will not be asked, you will not be inquired, நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள், விசாரிக்கப்பட மாட்டீர்கள். அம்மா ஒன்றை குறித்து, கானு யஅமலூன் என்ன அவர்கள் செய்தார் என்பது குறித்து நீங்க கேட்கப்பட மாட்டீங்க. அவங்களாம் நல்ல மக்கள், கெட்ட மக்களும் போயிருக்காங்க, நல்ல மக்களும் போயிருக்காங்க, அவங்கவுங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க அவங்கள பத்தி விசாரிக்கப்பட மாட்டீங்க, உங்க நிலையை குறித்து விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு நல்லா சொல்ல வரோம். ஓகே, வலா துஸ்அலூன நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் ஒன்றை பற்றி, எதை பற்றி? அம்மா கானு யஅமலூன், கானு யஅமலூன், கான யஅமல் அவன் செய்து கொண்டிருந்தான், கானு யஅமலூன் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், they were doing, படிச்சிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இது வந்திருக்கு. கானு யஅமலூன் எதை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், அண்ட் அதை பற்றி, மானம் அதை அண்ட் பற்றி நீங்க கேட்கப்பட மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பொருள் புரிஞ்சதுல? இப்போ இதற்கான விளக்கங்கள் சரிங்களா? அல்லாஹ் பனி இஸ்ரவேலர் இடத்துல இப்படி சொல்றான், இப்படி கேட்கிறான் சரிங்களா? அதாவது உங்கள் முன்னோர்கள் நபிமார்களா இருந்திருக்காங்க, நல்ல மக்களா இருந்திருக்காங்க, அதை வச்சு நீங்க பெருமடிக்காதீங்க, அதை கொண்டு நீங்க பெருமடிக்காதீங்க சரிங்களா? தீர்ப்பு நாளில் உங்கள் முன்னோர்கள் செய்தது பற்றி எல்லாம் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டான். அவங்க செஞ்சதுக்கு அவங்க பதில் சொல்ல போறாங்க, நல்லது செஞ்சாங்க நல்லது பதில் கொடுப்பாங்க, கெட்டது செஞ்சாங்கன்னா அதுக்கு அவங்க பதில் சொல்ல போறாங்க, அதுக்கான நல்லது கெட்டது அவங்க அனுபவிக்க போறாங்க. அதனால அவங்கள பத்தி நீங்க எந்த கேள்வியும் கேட்கப்பட மாட்டீங்க, அவர்களின் செயல்களில் இருந்து நீங்கள் எதையும் பெறவும் மாட்டீங்க. உங்களுக்கு எந்த அவங்க செஞ்ச நல்லதனுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது, அவங்க செஞ்ச பாவத்தினுடைய பாவசுமே உங்கள் மீது வந்து சுமத்தப்பட மாட்டாது. அது போயிடுச்சு, நீங்க இப்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு பாருங்க. ஓகே, உங்கள் சொந்த செயல்களின் அடிப்படையில் தான் நீங்கள் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறீர்கள். நாம் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளை என்பதால் சொர்க்கத்துல நம்ம போயிட முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து, இதை சொல்லிட்டுலாம் சொர்க்கத்துடைய சாவி கேட்க முடியாது. அதுக்கான சாவி இடத்துல வேற வேற விஷயத்துல தான் வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் வந்து நம்ம புரிதலுக்காக வேண்டிய சில விளக்கங்கள்லாம் இங்க அடுக்கடுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முந்தைய தலைமுறையினர் அல்லது முன்னோர்களிடமிருந்து நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அவங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல முன் உதாரணங்கள் அதை எடுத்து நம்ம செயல்படுத்தணும் சரிங்களா? தீய விஷயங்கள், தவறான முன் உதாரணங்கள் நம்ம தவிர்த்திடணும் சரிங்களா? அப்ப அவங்க மூலயமா நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைத்ததோ, நல்ல விஷயங்கள் கிடைத்ததோ அதை எடுத்து செயல்படுத்தணும்னா அவங்களுக்கு கிடைச்ச சிறப்பை போன்று நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதா இதுல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு நியதி, ஒரு பேசிக்கான ஒரு நீதியை கொண்டுள்ள ஒரு நீதமான ஒரு நிலைப்பாடு தான். என்ன அப்படின்னா, நீங்க வந்து எதை செஞ்சீங்களோ, நீ எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்வாய், அவ்வளவுதான். முன்னாடி போனவங்க ஆலிவ் சாப்புல நான் நல்ல அந்த சமுதாயம் அந்த குடும்பத்தை சார்ந்தவன், அந்த பரம்பரை சார்ந்தவன், என்னுடைய முப்பாட்டனர் அப்படியேப்பட்ட மகான் ஷஹீதுடைய பரம்பரை, இதெல்லாம் பேச முடியாது. அவங்களுக்கான கூலி அவங்களுக்கு. அப்போ நம்ம என்ன செஞ்சோமோ அதை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கை கொண்டுதான் இஸ்லாம். இப்போ முன்னோர்கள் செய்த பாவங்களும் நமக்கு வந்து அடையாது, அவங்க செஞ்ச நன்மைக்கான பங்குதாரர்களாகவும் ஷேரிங்காகவும் நம்ம போக முடியாது. ஆக எந்த பரம்பரை, எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறனால அவர் முன் சென்றவர்களுடைய எந்த நன்மை தீமை எதுவுமே நம்மளை வந்து பாதிக்காது, அதனுடைய பலனும் நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுடைய ஈமான், நம்மளுடைய அமல்கள், அதை நம்மளே அமைத்துக் கொள்வதை கொண்டு, அதை செய்வதை கொண்டுதான் நம்மளுக்கான பிரதிபலிப்பு என்பது இருக்கு. சொல்றதா இருந்தா, சுருக்கமா சொல்றதா இருந்தா, உன் கதையை நீனே எழுதிக்க, ஈமான் அமல் சாலிஹை வைத்து உன் கதையை நீனே எழுதிக்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். நம்ம பரீட்சை எழுதி அந்த பரீட்சையோட ரிசல்ட் தான் நம்மளுடைய எதிர்காலம். உனக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ, உனக்கு என்ன எதிர்காலம் வேணுமோ, அதுக்கேற்ற மாதிரி நீ ப்ரிப்பேரா எழுதிக்க. நல்ல லட்சணத்தில் எழுதுனா உனக்கு நல்ல விடிவு காலம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி உன் எக்ஸாமை நீ நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணி நீ நல்லா எழுதிக்கப்பா. நீ நல்லா எழுதுனா உனக்கு அடுத்த கட்டம், இல்ல ஃபெயிலா போறேன்னா ஃபெயில் தான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து சொல்ற மாதிரி இது. அப்ப இஸ்லாம் இங்க நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கறது வந்து எதுல இருக்கு, நம்மளுடைய வெற்றி எதுல இருக்குங்கிறது தெளிவா சொல்லுது. குடும்ப பின்னணிங்கிறதோ, இனம், தேசம், இதை சார்ந்தவன் அதை சார்ந்தவன் அப்படிங்கிறது கொண்டு எந்த இதுவும் இல்லை. வேலை செஞ்சா கூலி அப்படிங்கிறவ நீங்க மறுமைக்காக தேடிக்கொண்டால் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா இஸ்லாம் பல இடத்துல சொல்லுது. அதை சொல்லக்கூடிய வசனத்துல ஒன்றுதான் இந்த தில்க உம்மத்துன் கத் ஹலத் எனக்கூடிய இந்த வசனமும் கூட சரிங்களா? ஆக இஸ்லாம் என்பது ஒரு பொது நியதி ஆணித்தனமாக பதிவு செய்கிறது. இனத்தை வைத்து, சமூகத்தை வைத்து, தேசியத்தை வைத்து எல்லாம் இங்கு பாகுபாடல்ல. இன்னும் நிறம், மொழி இதை கொண்டு கூட நம்மளுக்கு பாகுபாடல்ல. அதை ஏற்படுத்தியவனே இறைவன் தான், நல்லா தான். ஆக செயலை கொண்டு, ஈமானை கொண்டுதான் நமக்கான எதிர்காலத்தை நாம் முடிவு செய்து கொள்கிறோம். அதை நாமே இங்கே நாம் விதைத்துக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா வந்து அதுக்கான ஒரு அறிவுரையை தரான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு ஹதீஸ், இதற்கு பிறகு இன்னொரு ஹதீஸ் படிக்க போறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, எந்த ஒரு மூமின் அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்துல மந்தமாக, அவர் பலகீனமாக இருப்பாரோ,
அவருடைய பரம்பரை வம்சாவளி என்பது அவரை உயர்த்திறாரு. அப்போ அல்லாஹ்விடத்துல உயர்வு என்பது எதை கொண்டு? அமல், ஈமான், அமல் சாலியை கொண்டு. இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்பதை கொண்டு இல்லைங்கிறத ரசூலுல்லாஹே சொல்லியிருக்காங்க. மாஷா அல்லாஹ். ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் செய்த உபதேசம் முஸ்லீம்ல பதிவாகக்கூடிய சம்பவம், இதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது தான். இந்த இடத்துல இது ஒரு பொருத்தமானதுங்கிறனால நம்ம இதை நினைவு கூறுறோம். இதே செய்தியும் அபூ ஹுரைரா அருகிலிருந்து அறிவிக்கிறாங்க. அதாவது அஷீரத்தக்கல் அக்ரபீன் எனக்கூடிய ஒரு வசனம் இறங்குகிறது. 2வது அத்தியாயத்தினுடைய 214வது ஒரு வசனம் இறங்குனுச்சுல. இதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல் என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் இறங்கின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள் அனைவரையும் அழைத்தார்கள். அழைத்து ஒரு இடத்துல ஒன்று கூட்டினார்கள். ஒன்று கூட்டி ஒரு பொதுவான ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங் அவர்களுக்கு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? சில கூட்டத்தார்கள் சில குடும்ப பெயர்கள் எல்லாம் அழைத்தார்கள். எப்படி? ஓ காபின் லுஐ, யா காபின் லுஐ, யா மாஷர காபின் லுஐ, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் சொல்லி சொல்லி கூப்பிட்டாங்க. காபின் லுஐ, கூட்டத்தார்களே, சந்ததியினர்களே, உங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஓ முர்ராபின் காபின் மக்களே, நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஓ அப்து ஷம்ஸினுடைய மக்களே, யா பனி அப்து ஷம்ஸ், உங்களை கூ அன்ஃபுஸக்கும் நாரா, உங்களை நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி அவங்க ஹாஷிமின் மக்களே, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்துல் முத்தலிபுடைய மக்களே, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லி ஃபேமிலி கூப்பிட்டு சொன்னாங்க. அதுல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முன் வச்சு கூட சொன்னாங்க. ஓ ஃபாத்திமா, யா ஃபாத்திமா, யா பின்தி ஃபாத்திமா, என் மகள் ஃபாத்திமாவே, உன்னை நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள். நான் உங்களுடன் உறவை நிலைநிறுத்துவதை தவிர வேறு எதிலும் அல்லாஹ்விடத்தில் அதிகாரம் பெறவில்லை. நான் தந்தையாக அல்லாஹ் கொடுத்த ஒரு உறவின் அடிப்படையில் ஒரு தந்தையா நான் இருக்கிறேன். நாளை மறுமையில தந்தை என்பதன் காரணத்தினால ஃபாத்திமாவை காப்பாத்துறதுக்கு தந்தையா நான் வர முடியாது. மகளுங்கிறனால ஃபாத்திமா அல்லாஹ்ட்ட நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெற முடியாது. ஃபாத்திமாவுடைய ஈமானை கொண்டு அமலை கொண்டுதான் பாதுகாப்பை பெற முடியுங்கிறத மாஷா அல்லாஹ் அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு மத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்தார்கள்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு சம்பவம் இந்த இடத்துல இது. அப்ப ரசூலுல்லாஹ்வே தான் மக விஷயத்துல வரைக்கும் சொல்லிட்டாங்க, உன் அமலுமா, உன் ஈமான்மா பாத்துக்கமா, நரகத்துல இருந்து உன்னை பாதுகாத்துக்கமான்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்குலாம் எப்படியாப்பட்ட இது ஒரு அட்வைஸ். ஆக ஒருபோதும் நம்மளை வேற ஏதாவது ஒரு விஷயம், பரம்பரை, குடும்பம் அப்படிங்கிறது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்மளுடைய செயல்கள் தான் எல்லா போதுமானவன். அர்த்தம் சொல்லுங்க. தில்க உம்மத்துன், அது ஒரு சமூகம், அது ஹலத், அது கடந்து விட்டது, திட்டவட்டமாக அது கடந்து சென்று விட்டது. அந்த சமூகம் எல்லாம் லஹாமா கசபத், அது சம்பாதித்தது அதற்குரியது. வலக்கும் கசப்தும், நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்குரியது. வலா துஸ்அலூன, நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். அம்மா கானூ யஅமலூன், அவர்கள் கடந்து சென்ற அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்கள் என்பது குறித்து நீங்கள் வினவப்பட மாட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்தினுடைய பொருளை இப்போது நாம் பார்ப்போம். அது மேற்கூறப்பட்ட நபிமார்களையும் நல்லடியார்களையும் கொண்ட ஒரு சமூகம். திட்டமாக அது சென்று விட்டது, அது சம்பாதித்தது அதற்கே உரியது. இன்னும் நீங்கள் சம்பாதித்தவை அதன் பலன் உங்களுக்கே. மேலும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது பற்றி நிச்சயம் நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள், துஆக்கள் மற்றும் நம்மளுடைய திட்டமிடல் என்னங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 செய்திகள் மாஷா அல்லாஹ் அந்த வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். பரம்பரை என்பது யாருக்கும் உதவாது. அதே போன்று உங்களுடைய நல்ல மற்றும் கெட்ட அமல்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, மற்றவர்கள் விஷயத்தில் நீங்க பொறுப்பாக மாட்டீங்க. இந்த வசனத்தை நம்ம தெரிந்துக்கிட்டோம். அந்த இடத்துல ஒரு துவா செய்வோம். யா அல்லாஹ், நீ நல்லடியார்கள் யார் மீது அருள் புரிந்தாய், அலைஹிம், யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவருடைய பாதைகளை காண்பிப்பாயாக, அவர்களை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று நாம் துவா செய்வோம். ஏன்னா நல்லவர்கள் சென்று விட்டார்கள் அப்படிங்கிற அல்லா தஆலா சொல்ல. எல்லாருமே போயிட்டாங்க. நல்லவங்க நல்லா செஞ்சுட்டு போயிட்டாங்க, கெட்டவங்க கெட்ட செஞ்சுட்டு போயிட்டாங்க. அது அவங்களுடைய பாடை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அல்லா தஆலா சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம துவா செய்யணும். யா அல்லாஹ், நல்லவர்கள் நல்லது செஞ்சுட்டு போனாங்களே, அவங்களோட வழியை காட்டி அதை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு அருள் புரியுன்னு சொல்லி இந்த வசனத்தை படித்த நமக்கு இந்த துவா நம்மள்ட்ட வரணும். என்ன ஒரு திட்டமிடல் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நபிமாரின் வரலாறுகளை படிப்பேன், சிந்திப்பேன், பாடம் பெறுவேன் அப்படிங்கிறத நம்ம உறுதிமொழி எடுத்து இன்ஷா அல்லாஹ் நபிமாருடைய வரலாறுகள், குர்ஆனில் சொல்லப்பட்டதையும் அதனுடைய விரிவுரைகளில் சொல்லப்பட்டதையும் அது சம்பந்தப்பட்ட ஆதரவுபூர்வமான புத்தகங்களை பெற்று நாம் படித்து இன்ஷா அல்லாஹ் படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம திட்டமிட வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். இந்த சிறிய வசனத்திலிருந்து நாம் படித்த வார்த்தைகள் பாருங்க. உம்மத்துன், சமூகம், சமுதாயம். அதனுடைய பன்மை என்ன? உம்மமுன், ஆல்ரெடி படிச்சதான். உம்மத்துன், உம்மமுன், சமுதாயம், சமுதாயங்கள். அடுத்ததாக வினைச்சொல். வினைச்சொல்லில் எடுத்துக்கொண்டால் கெசபுத்தும், இது பல தடவை வந்ததுதான். கெசப எக்ஸிபு, தரப யத்ரிபு மாதிரி. கெசப எக்ஸிபு, இக்ஸிப் சம்பாதி. காசிபுன் சம்பாதிப்பவன், மக்சூபுன் சம்பாதிக்கப்பட்டது, கஸ்புன் சம்பாதித்தல், டு ஏர்ன், ஏர்னிங். அதே மாதிரி அமில யாங்கல்லாம் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சிட்டோம் மாஷா அல்லாஹ். 319 தடவைகள் வந்த ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி வீக் லெட்டர்ஸ்ல பாருங்க. ஹலா யஹ்லு, ஹலா
யஹ்லு தஆ யதுஉ மாதிரி ஹலா தனித்தான், சென்றான் கடந்து சென்றான், தனித்து சென்றான், இந்த மாதிரி எல்லா அர்த்தமும் இருக்குது. யஹ்லு உஹ்லு ஹாலின் மஹ்லூன் அன்ஹு ஹுலூன் கடந்து செல்லுதல், தனித்து செல்லுதல், இந்த மாதிரியான எல்லா அர்த்தமும் இதுக்கு இருக்கு. தனியாக தனிமையில் இருத்தல், இந்த மாதிரியான பொருள் எல்லாம் இதுக்கு உண்டு. அதே மாதிரி சஅல யஸ்அலு நம்ம தேர்ட் கிளாஸ்ல படிச்சோம். சஅல யஸ்அலு ஃபதஹ யஃப்தஹு சல் கேளு, சாயிலுன் கேட்பவன், வ அம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர் கேட்டு வருபவர், சாயில் ஆஸ்கர், ஓகேங்களா? அப்போ யாசகம் கேட்பவர். மஸ்ஊலுன் கேட்கப்படுபவர், அப்போ பொறுப்பாளிக்கு கூட சொல்லுவாங்க, அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கப்படும், அவர் தான் பதில் சொல்லணும். ஹி இஸ் மஸ்ஊல், பொறுப்பாளி. சுஆலுன் கேள்வி கேட்டல், கொஸ்டனிங். அல்ஹம்துலில்லாஹ். கேனு இதெல்லாம் பக்கத்துலயும் மாஷா அல்லாஹ் வருது. கேன யகூனு குன் காயினுன் டேஷ் கவுனுன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதோட அடுத்த கடைசி பக்கம் 20வது பக்கத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அதில் இருந்து நம்ம இந்த கோர்ஸை இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்தலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தாளர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 5வது பாடத்திட்டத்தில் 19வது பக்கத்தை இந்த அமர்வோடு இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவு செய்கிறோம். 19D கிராமர் பகுதி இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்திலும் நாம் சென்ற பாடத்தில் ஆரம்பித்த நஸபினுடைய இன்னும் கூடுதலான 3 நிலைகளை பார்க்கிறோம். ஆல்ரெடி கூடுதலான 3 நிலைகளை பார்த்தோம்ல, இன்னும் கூடுதலான 3 நிலைகள். அவ நஸபுடைய நிலையில இஸ்முகள் எப்பொழுதெல்லாம் வரும், எதன் காரணத்தில் எல்லாம் ஒரு இஸ்மு நஸபு பெற்றதாக வருகிறது, அதற்கான பேர் என்ன, அதுக்கான உதாரணங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதற்கான ஒரு ரீகால் பார்த்தோம். அரபு மொழி என்பது சர்ஃபையும் நஹ்வையும் அடிப்படையாக கொண்டது. சர்ஃப் வார்த்தைகளை வைத்தே வார்த்தை விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி மூலச்சொல்லிலிருந்து பல 100 வார்த்தைகள் உருவாக்குறது. நஹ்வ் என்பது உருவாக்கப்பட்ட வார்த்தைகளை சென்டென்ஸ்ல எங்க அமைக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஆக சொற்றொடருடைய வாக்கியத்தினுடைய இறுதி சம்பந்தப்பட்டது, நஸபா ஜர்ரா சுக்கூன் வழங்கப்பட வேண்டுமா என்பது பற்றியான அந்த நாலேஜ், அந்த ஸ்டடீஸ், அதுக்கு பேர் தான் என்னது, நஹ்வ். ஃபைன். எனவே இந்த 4 வகையான வாக்கியங்கள் என்பது மாஷா அல்லாஹ் நம்ம கற்ற ஒன்று. இந்த ஆக்ஷனோட மட்டும் ஒரு தடவை நான் திரும்ப சொல்றேன். அல்லாஹு கஃபூருன், ரஃபா ரஃபா. இன்னல்லாஹ கஃபூருன், இது ஒரு வாக்கியம். கானல்லாஹு கஃபூரன், இது ஒரு ஸ்டைல் ஆஃப் வாக்கியம். அடுத்து ஹலகல்லாஹு அல் அர்த, இப்படிப்பட்ட வாக்கியம். இந்த மாதிரியான 4 வாக்கியங்கள் நம்ம பார்த்தோம். இல்ல கடைசி வாக்கியத்துல தான் அல் அர்த எனக்கூடிய நஸபுக்கான அடையாளம் என்பது இருக்கு. இந்த நஸபுக்கான அடையாளம்ல பேசிக்கா மஃபூல் என்பது ஒரு நஸப் பெற்று வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதை தாண்டி இன்னும் எப்படியெல்லாம் நஸபுக்குரிய வார்த்தைகள் இடம்பெறும், எந்த காரணத்துக்காக இடம்பெறும், அது என்ன அடிப்படையில் இடம்பெறுகிறது என்பது பற்றி தான் சென்ற பாடத்துல 2 வகையான உதாரணங்களை பார்த்தோம். மொத்தம் 3ஆக நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னொரு 3ஐ இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி 4 வகையான ஜோடிகள், இதுவுமே நம்ம லேர்ன் பண்ணிட்டு வரக்கூடியதுதான். ஜார் மஜ்ரூர் ஃபில் அர்தி, அதே மாதிரி இலல்லாஹி மினல் பைத்தி, இந்த மாதிரி ஜார் மஜ்ரூர், இது ஒரு செட். ஓகேங்களா? ஒரு பேர். அடுத்த பேர் பைத்துன் கபீருன், பைத்தன் கபீரன், பைத்தின் கபீர், இந்த மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ் வரக்கூடிய 3 நிலைகள். அதே மாதிரி இஸ்மு இஷாராக்கள் பயன்படுத்துறதுல கூட தாலிகல் பைத்து, தாலிகல் பைத்த, ஃபி தாலிகல் பைத்தி, இந்த மாதிரி 3 லெவல்ல பார்த்துருக்கோம். அதே மாதிரி முதாஃப் முதாஃப் இலைஹிம் கூட 3 நிலைகள் இருக்கு. பைத்துல்லாஹி, பைத்தல்லாஹி என்று வரும், ஃபி பைத்தில்லாஹி என்று கூட வரும். இந்த இருக்கு உங்களுக்கான எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? இதெல்லாம் நம்ம நல்லா மாஷா அல்லாஹ் தரோ பண்ணிட்டோம். நம்ம இதுல கிளியரா இருப்போம் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கட்டத்துக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது முன்னாடி நம்ம படிச்ச விஷயத்துல கொஞ்சம் கூட வீக்னஸோ, டவுட்ஸோ, கிளாரிஃபிகேஷன் இல்லாததோ எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா தரோவா இருக்கணும். அதுக்கான தேவை உங்களுக்கு திரும்ப நீங்க செஷன் கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா திரும்ப செஷன் கேளுங்க, திரும்ப ஒரு கோட் பண்ணுங்க, திரும்ப திங்க் பண்ணுங்க. அல்லது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உஸ்தாதுக்கு இன்ஷா அல்லாஹ் அட்மின் மூலமா கான்டாக்ட் பண்ணி அது ஒரு டவுட்டாக கூட கேட்டு கிளியர் பண்ணிட்டு கூட நீங்க அடுத்த கட்டத்துக்கு வரலாம். சரிங்களா? எனவே அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம நியூ சப்ஜெக்டை திரும்ப நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போறோம். பாருங்க, நம்ம பேசிக்கா 3 நிலைகளுக்கான ஆக்ஷன் எப்படி வச்சிருக்கோம். முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின். இது ஒரு சென்டென்ஸ் சொல்லும் போது ஹாதா முஸ்லிமுன், ரஐத் முஸ்லிமன், குல்து லி முஸ்லிமின், இந்த மாதிரியான நம்ம சென்டென்சஸா பார்ப்போம். ஃபைன். இப்போ இந்த மாதிரியான வாக்கியத்தை தான் நம்ம சென்ற பாடத்துல படிச்சோம். ஸக்கர்துல்லாஹ
ذكرا طاعة ذكرت الله ذكرا كثيرا இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ ذكرتullah அப்படிங்கிறதுல ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மஃபூல் வந்துருச்சு. ذكرا உறுதிப்படுத்துறதுக்காக ذكرتullah ذكرا அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தேன் அப்படின்னு அர்த்தம். அழுத்தம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தேன். தாஅத்தன் அப்போ I remembered Allah ذكرا remembrance தாஅத்தன் in obedience கட்டுப்படுவேன் என்று கட்டுப்பட்டதின் காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இந்த மாதிரியான மீனிங் எல்லாம் இதுல வரும். அப்போ உறுதியை காட்டக்கூடியது. எதற்காக திக்ர் செய்தாய்? தாஅத்தன் கட்டுப்பட்டவனாக கட்டுப்படுவதற்காக அப்படின்னு அர்த்தம் மாதிரி அதற்கான ஒரு பதில் மாதிரி இதை நம்ம படிச்சோம். ஓகே, இதுக்கு டெர்மினாலஜிஸ் நான் சொன்னேன். ذكرت ذكرتங்கிறது ஃபெயில், இந்த து ஐ எம் நான் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபாயில், அல்லாஹ அது மஃபூல், ذிக்ரன் அப்படிங்கிறது மஃபூல் முத்லக் என்று சொல்லப்படும், தாஅத்தன் என்பது மஃபூல் லஹு என்று சொல்லப்படும், மஃபூல் லி அஜ்லி என்று இன்னொரு பேரும் அதுக்கு இருக்கிறது. எல்லாமே மன்சூபான இஸ்முகள், நஸப் நிலையில் இருக்கக்கூடிய இஸ்முகள். ஃபைன், ஓகே. இந்த பாடத்துல அடுத்த ஒரு 3 நிலைகளை பத்தி பார்க்க போறோம். ஓகேயா, ரெடியா? இந்த மாதிரி சொல்லலாம். அதே சென்டென்ஸ் வச்சுக்கிறேங்க. ذكرتullah ذكرا طاعة அல்லாஹ ذكرا طاعة 3 நஸபுகள் வந்துச்சா? அடுத்து பாருங்க, சபாஹன் خلفல் இமாமி காயிதன் ஹாயிஃபன் சொல்லி இன்னும் ஒரு 4 உதாரணங்கள் வருது. ஸோ இது எல்லாமே நஸபுல இருக்குங்கிறதுக்கான அடையாளங்கள் தான். அப்படியே அந்த ஹோல் சென்டென்ஸ் வந்து இப்போ நீங்க பக்காவா மைண்ட்ல வந்து உட்கார வைக்க போறீங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய லெவல் பெஸ்ட் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ذكرتullah ذكرا طاعة அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக கட்டுப்பட்டதின் காரணத்தினால அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தேன் அப்படின்னு சொன்னாமா, அதுல இன்னும் நீங்க ஆட் பண்ணலாம். சபாஹன் இன் மார்னிங் காலையில் அப்படின்னு சொல்லலாம். அப்ப காலையில், மாலையில், இரவில் அப்படிங்கறது அரபு வார்த்தையில சொல்லும் பொழுது அதை நசபா தான் சொல்லுவாங்க. இதற்கு மஃபூல் ஃபீஹி என்று ஒரு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? நீங்க இதை நோட் பண்ணிக்கிறீங்க. மஃபூல் ஃபீஹின்னு இதை சொல்லுவாங்க. ஒரு காலத்தை குறித்து, நேரத்தை காலத்தை குறிக்கக்கூடியதுக்கு மஃபூல் ஃபீன்னு சொல்லுவாங்க. எனவே அந்த மாதிரி நேரத்தை சொல்லக்கூடியதுக்கான இஸ்மு வந்து நஸப் மன்சூபா பயன்படுத்தலாம். அதுவும் ஒரு மஃபூலுடைய வகை தான். சபாஹன் காலையில் நீங்க சொல்லலாம், லைலன் இரவில், நஹாரன் முற்பகலில், துஹன் முற்பகலில், நஹாரன் பகலில், மசாஅன் மாலையில், இந்த மாதிரி ஃபஜ்ரன் கூட சொல்லலாம், ஃபஜ்ர் வேளையில், அஸ்ரன் கூட சொல்லலாம், அஸ்ர் நேரத்தில், இஷாஅன் கூட சொல்லலாம், இஷா வேளையில். இந்த மாதிரி அரபு மக்கள் வந்து நேரத்தை குறித்து சொல்லக்கூடியதை வந்து நஸபுடைய நிலையில சொல்லுவாங்க. ஃபைன். அப்போ ذكرتullah ذكرا طاعة சபாஹன் காலையில எப்போதுங்கிற கேள்விக்கான ஆன்சர் வந்து அரபு மொழியில அது மன்சூபாக பயன்படுத்தப்படும். மஜ்ரூராம் பயன்படுத்தலாம். ஃபிஸ் சபாஹின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஃபிஸ் சபாஹி காலையில், ஃபில் லைல் இரவில் அப்படின்னு சொல்றது இருக்கு. ஆனா அதை விட ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ப்ராப்பரான ஒரு வே அப்படிங்கிறது வந்து மன்சூபா சொல்றதுதான். எப்போ அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சர் சபாஹன். ஓகேங்களா? இதுல நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துறேன். அதே மாதிரி எங்கே அப்படின்னு உதாரணத்துக்கு கேட்கறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். எங்க நினைவுக்கு வந்து அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா ஹல்ஃபல் இமாமி, பிஹைண்ட் த இமாம். அப்ப இமாமுக்கு பின்னாடி உட்காந்து, அப்ப தொழுது முடிச்சுட்டு இமாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க, தொழுது முடிச்சுட்டு இமாம் முன்னாடி உட்காந்து அவர் குர்ஆன் ஓதிட்டு இருக்காரு, இல்ல துவா செஞ்சிருக்காரு, அவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு நான் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தேன்னு வச்சுக்கோமே. அப்போ எங்கேன்னு ஒரு கேள்வி கேட்டா அதற்கான பதில நீங்க சொல்லும் போது அந்த இஸ்ம் மன்சூபான இஸ்மாகத்தான் பயன்படுத்தப்படும். ஹல்ஃபல் இமாமி இது மஃபூல் ஃபீஹின்னு தான் சொல்லுவாங்க. ظرفுல் ஜமான் என்று சபாஹ் என்பதற்கு சொல்லப்படும், ظرفுல் மக்கான் என்று இதற்கு சொல்லப்படும். இதெல்லாம் டெர்மினாலஜிஸ். ஓகேங்களா? டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சாதான் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோங்கிறது இல்லை. டெர்மினாலஜிஸ் தெரியாமலே நம்ம அர்த்தத்தையும் அதற்கான கிராமரையும் நகுவையும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மாஸ்டர் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி உதாரணத்துக்கு கல்கலா அப்படிங்கிற ஒரு ரூல் பேர் தெரியாம ஒருத்தர் கல்கலா செஞ்சு ஓதுறாரு, கல்கலா புரிஞ்சுக்கிட்டாருன்னா he got success. அந்த மாதிரி. ஓகே, இப்போ ஹல்ஃபல் இமாம் இமாமுக்கு பின்பாக, இதுக்கு வேற மாதிரி சொல்லலாம். அமாமல் இமாம் இமாமுக்கு முன்பாக, வரால் இமாம் இமாமுக்கு பின்னாடி, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சரிங்களா? யசாரல் இமாமி இமாமுக்கு இடது புறத்தில், யமீனல் இமாமி இமாமுக்கு வலது புறத்தில், ஜன்பல் இமாமி இமாமுக்கு பக்கத்தில், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நஸபா தான் பயன்படுத்துவாங்க. அமாம, ஹல்ஃப, வரா, ஜன்ப, புரியுதா? யசார, யமீன, இந்த மாதிரி எங்கேங்கிற கேள்விக்கான பதிலாக இருக்கக்கூடியதை அரபு மொழியின் அடிப்படையில் நஸபுள்ளதாகத்தான் பயன்படுத்த வேண்டும். அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம், எந்த நிலையில், எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சரிங்களா? அப்ப அதுக்கு பதில் சொல்லும் போது அதுக்கான ஆன்சர் பண்றாங்க பாத்தீங்களா, அது நஸபா தான் இருக்கும். புரியுதா? ஒரு ஃபேல சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவோ கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே பாத்தீங்கன்னா நஸப்ல தான் வரும். யாருங்கிற கேள்விக்கான பதில் மட்டும் தான் ரஃபாயில வரும்.
நினைவு கூர்ந்தான். யார் நினைவு கூர்ந்தான்? இதுக்கு நீங்க இப்படி கூட சொல்லலாம், தக்கர செய்துன் அப்படி கூட சொல்லி நீங்க சொல்லிருக்கலாம். தக்கர்த்துங்கும் போது ஐஎம்ங்கிறது ஃபைல் ஆயிடுச்சு, நான்ங்கிறது ஃபைல் ஆயிடுச்சு. இதே இந்த சென்டென்ஸ் இங்க தக்கர ஜெய்துன்னு சொன்னீங்கன்னா அதை யாருங்கிற கேள்விக்கான ஆன்சர் மட்டும் பதில் மட்டும் ரஃபால இருந்திருக்கும், ஜெயித் என்பது. மற்றபடி திக்கரன், தாதன், சபாஹன், ஹல்ஃபல் இமாமி, காயிதன், ஹாயிஃபன் எல்லாமே பாருங்க, இதெல்லாம் ஒரு கேள்விக்கான பதில். இது எல்லாமே நசப்ல தான் இருக்கும். அப்ப தக்கர்து நினைவு கூர்ந்தேன், யாரை? இந்த கேள்விக்கான பதில் அல்லாஹ, அது மன்சூப். ஓகே, அதுக்கு நம்மளே சொல்லிக்கிறோம். ஓகேங்களா, நல்லா நினைவு கூர்ந்த திக்ரன் அப்படின்னு ஒரு மஃபூல் சொல்றீங்க, அடுத்த ஒரு மஃபூல் முத்தலக், அதுவும் நசப்ல தான் சொல்லுவீங்க. அப்புறம் ஒரு கேள்வி, எதற்காக கேள்வி கேட்கறாங்க? தாத்தன் கட்டுப்பட்டவனாக, கட்டுப்படுறதை காட்டுறதுக்கு, அதுக்கான ஆன்சர் நசப்ல வரும். எப்போ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. சபாஹன், அதுக்கான ஆன்சர் நசப்ல வரும். எங்கேன்னு கேள்வி கேட்கறாங்க? அமாம் அலி மாமி, ஹல்ஃப் அலி மாமி, அதுக்கான ஆன்சர் நசப்ல வரும். எப்படி, எந்த நிலையில நீ வந்து திக்ர் செஞ்ச அப்படின்னு கேட்கறாங்க. தூக்கி உழுதுட்டு செஞ்ச அப்படின்னு உதாரணத்தை கேட்கறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. என்ன நிலையில செஞ்ச? காயிதன், அமர்ந்த நிலையில், while sitting, at the position of sitting. காயிதன், உட்கார்ந்துகிட்டு, அமர்ந்த நிலையில், அமர்ந்தவனா. ஹாயிஃபன், பயந்தவனாக, இறைச்சத்தோடு. அப்ப காயிதன்னா இதனோட எக்ஸ்டீரியர், வெளிப்புறமாக என்ன நிலையில் அப்படிங்கிறத, வெளிரங்கமான நிலையை சொல்றதையும் மன்சூபா தான் அரபு மொழியில சொல்லணும். உள்ரங்கமான ஒரு காரணத்தை நீங்க சொல்றீங்க, எந்த நிலையில செஞ்ச, எப்படிப்பட்ட மனநிலையில் செய்தேன், எப்படிப்பட்ட உடல்நிலையில் செய்தேன். காயிதன், நின்றுட்டு செஞ்சேன். காயிமன், படுத்துட்டு செஞ்ச. முத்தஜிஅன், படுத்தவனாக, புரியுதா? சாஞ்சுக்கிட்டு செஞ்ச. முத்தகிஅன், சாய்ந்து கொண்டு செய்தேன், புரியுதா? இந்த மாதிரி வெளிப்படையான நீங்க ஹைஅத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹால் அப்படிங்கறத சொல்லுவாங்க, நிலையை சொல்லக்கூடியத, அதையும் மன்சூபா தான் சொல்லணும். காயிதன், காயிமன், முத்தஜிஅன், முத்தகிஅன், இந்த மாதிரி. ஃபைன். அதே மாதிரி உள்நிலையை சொல்றோம், பயந்தவனாக, ஹாயிஃபன், பயந்தவனாக. இந்த மாதிரி உள்ளதுக்கு உள்நிலை சொல்றதுக்கும் மன்சூபா பயன்படுத்துறது தான். ஓகேங்களா, இன் ஃபியர், அவுட் ஆஃப் ஃபியர், ஃபியரிங் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஃபைன். ஸோ எல்லாமே பாருங்க மன்சூபா தான் வருது. இதெல்லாம் அரபு மொழியினுடைய கற்றல் நிலையில உண்மையிலே ஒரு அட்வான்ஸ் நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ்ல சிறுக அப்படியே நம்ம ஆட் பண்ணி மாஷா அல்லாஹ் நம்ம வந்து டிபிஐயோட ஆக்ஷனோட இதை படிச்சுட்டு வர்றோம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன்ல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இது இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, இப்போ அந்த சென்டென்ஸ் மறுபடியும் ஞாபகம் இருக்கா? ஸக்கர்துல்லாஹ முதல் நஸபுடைய வார்த்தை, திக்ரன் அடுத்த நஸபுடைய வார்த்தை, தாஅத்தன் அடுத்த நஸபுடைய வார்த்தை, அதே மாதிரி சபாஹன் அடுத்த நஸபுடைய வார்த்தை, அடுத்து ஹல்ஃபல் இமாமி அது அடுத்த நஸபுடைய வார்த்தை, அதே மாதிரி காயிதன் அது நஸபுடைய வார்த்தை, ஹாயிஃபன் அது நஸபுடைய வார்த்தை. இது எல்லாமே சில கேள்விகளுக்கான பதில். அதுக்கான பதில் எல்லாமே நசபுடைய நிலைமையில தான் அரபு மொழியில பயன்படுத்தணும். ஹல்ஃப் அல் இமாமிங்கிற அந்த காம்பினேஷன் இருக்கு, அது ஒரு முதாஃப் இலை காம்பினேஷன். அதனால ஹல்ஃபங்கிறத நம்ம நசப் யூஸ் பண்ணிட்டோம். இமாம்ங்கிறது முதாஃப் இலைஹிங்கிறனால அதை இமாமி தான் சொல்லணும், ஹல்ஃப் அல் இமாம்னு சொல்லிடக்கூடாது. முதாஃப் இலைஹிங்கிறது அது இந்த ஆட்டத்துக்கு வராது, முதாஃப் மட்டும் தான் இங்க கட்டுப்படும். அப்ப முதாஃப் நம்ம என்ன வாக்கிக்கணும், நசபுடைய நிலைமையில பயன்படுத்திக்கிட்டோம். அதுவும் உங்கள் சிந்தனைக்கு விட்டுறேன், சரிங்களா? இப்போ இந்த லெசன்ல, இந்த அமர்வுல 19D நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம்? எப்போதுங்கிற கேள்வி, எந்த நேரத்துங்கிற கேள்வி, அதற்கான ஆன்சர் என்னவா இருக்கணும்? நசப்ல இருக்கணும். இந்த மாதிரி குர்ஆன்ல உதாரணம் இல்லையா? இருக்கு, அதுதான் பார்க்க போறோம். அப்போ ஒரு ஃபேலுக்கு பிறகு எப்போதுங்கிற அதுக்கான பதில், எந்நேரத்தில் அப்படிங்கிறதுக்கான பதில் எப்படி மன்சூபா அல்லாஹ்வும் பயன்படுத்தி இருக்கிறான் திருமறையிலே. ஆயத்தை பாருங்க. இன் அதாக்கும் அஸாபுஹு பயாத்தன் அவ் நஹாரன். ஓகேங்களா? அப்போ பயாத்தன் அப்படின்னா இரவு அப்படின்னு அர்த்தம், இரவு நேரம். நஹார் அப்படின்னா பகல் நேரம். அப்ப இன் அதாக்கும் அஸாபுஹு, அவனுடைய தண்டனை உங்களிடத்தில் வந்தால், ஓகேங்களா, அவனுடைய வேதனை உங்களிடத்தில் வந்தடையுமானால். எப்போ? பயாத்தன் அவ் நஹாரன், இரவிலோ அல்லது பகலிலோ. சரிங்களா, இரவிலோ அல்லது பகலிலோ. பயாத் அப்படிங்கிற வார்த்தை இரவுங்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கலாம், ஆனா அதுக்கான அர்த்தம் வந்து இரவுன்னு அர்த்தம். அதனாலதான் வீட்டுக்கே வந்து பைட்ஸ்ன்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. ஆனா நம்ம எங்க இருந்தாலும் நைட்டு தங்குறதுக்கு வீட்டுக்கு போயிடும். அதனாலதான் அரபு மக்கள் அதே ஒரு மீனிங்ஃபுல்லா தான் வச்சாங்க. பைட்ஸ் அப்படின்னா இரவு கழிக்கும் இடம்னு அர்த்தம். இரவு எங்க கழிப்போம்? என்னதான் கடையில இருந்தாலும் தூங்க வீட்டுக்கு போயிடும், என்னதான் வெளியே சுத்தினாலும் தூங்க வீட்டுக்கு போயிடும், என்னதான் நம்ம மற்ற விஷயத்துல ஈடுபட்டாலும் தூங்க வீட்டுக்கு போயிடும். அது ஒரு நேச்சர். தூங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சிலர் சொல்லலாம் வேற காரணத்துக்காக, அது எக்ஸப்ஷன் கேசஸ். பட் ஜென்ரலி தூங்குறது நம்ம வீட்டுக்கு போவோம், அல்லது இரவு கழிக்க வீட்டுக்கு போயிடும். அதனால இரவு கழிக்கும் இடத்துக்கு அரபு மக்கள் வந்து பைத்துன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பேத் என்றால் இரவு கழித்தான், பேத்த எபீத்து இரவு கழித்தான் என்று பொருள். சரிங்களா? அப்ப பயாத்தன் அப்படின்னா இரவின் சமயம் அப்படின்னு அர்த்தம். இரவிலோ ஓ நஹாரன் அல்லது பகலிலோ. இப்ப இரவிலோ பகலிலோ, இரவில் நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது பகலில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதான் உங்கள் இடத்தில் வந்தால் அப்படின்னு நடத்துல கேட்க வரோம். அப்ப பாருங்க, அந்த அத்தா அப்படிங்கிற அந்த ஃபெயில் வந்தால் எந்த நேரத்தில், எப்போது அப்படிங்கிறது பயாத்தன் நஹாரன் மன்சூபா தான் அதற்கான வார்த்தை இடத்துல கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள் வேற பார்க்கலாமா? வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல
சரிங்களா? அப்ப இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு புகழை கொண்டு நீங்கள் துதிப்பாடுங்கள், தஸ்பீ செய்து கொண்டிருங்கள். தஸ்பீ செய்யுங்க எப்ப? கபல துலுஇ ஷம்சி, சூரியன் உதிக்கும் முன்னர். அப்போ நேரம், என் நேரத்தில் தஸ்பீ செய்யணும்? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த முன்னாடிங்கிறதுனா நேரம், முன்பு. அதுக்கான வார்த்தை பாருங்க, கபுலு என்றோ கபிலி என்றோ வரல, கபல என்று வருது. புரியுது? அப்போ நேரத்தை குறிக்கக்கூடியதை வந்து மன்சூபாகத்தான் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். தஅவுது கௌமி, அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, எனது சமூகத்தை நான் அழைத்தேன் லைலன் இரவில், வ நஹாரன் பகல். அப்ப இரவு பகலாக, இரவு பகல் முழுக்க என்று பொருள். அப்ப லைலன் நஹாரன் காலத்தை குறிக்கக்கூடியது, நேரத்தை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் மன்சூபாகத்தான் பயன்படுத்தப்படும். ஸோ இதை தான் நம்ம 4வது வகையான நசுபுடைய உதாரணமாக நம்ம பார்த்துட்டு வரோம். 3 வகை சென்ற படத்தில் படிச்சோம் ஞாபகம் இருக்குல்ல? அப்போ இந்த மாதிரி எப்போது எந்த நேரத்துலங்கிறது குரான்ல வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. பயாத்தன், நஹாரன், கபில, இது நிறைய எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. மாஷால்லா கொட்டி கிடக்குது குரான்ல. லைலன், நஹாரன், துஹன், துஹவும் யல்அபூன், முற்பகல் நேரத்தில் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னு அல்லாஹ் தஆலா வேற இடத்துல சொல்லி காட்டுறான். ஸோ உங்களுடைய மைண்ட்ல வரணும், இந்த மாதிரி மன்சூபா வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அந்த ஆயத்தை நீங்க தேடணும், அதை நீங்க கண்டுபிடிக்கணும், தர்ஜுமா எடுத்து பார்க்கணும். ஆமா, நேரத்தை காலத்தை குறிக்கிறது மன்சூபா வந்திருக்கு, இதை நம்ம கோர்ஸ்ல படிச்சோம், 19D நம்ம படிச்சோமே அப்படிதான் சொல்லி நீங்க ஃபிட் பண்ணிக்கணும். இந்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா தான் மாஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பா அப்கிரேட் ஆக முடியும். ஓகே, அடுத்து ஓகே, 5வது வகையான மன்சூபா இஸ்ம் அப்படிங்கிறது எங்கேங்கிற கேள்விக்கான பதில். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, சூரா ஃபத்ஹ்ல இந்த ஆயத்தை நீங்க பாப்பீங்க. இது யுபாயிஊனக, உம்மிடத்தில் அவர்கள் வாக்குறுதி பெற்றபோது. எங்கே அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது தஹ்த ஷஜரா, மரத்துக்கு கீழே. அப்ப மரத்துக்கு கீழே நல்லா தான் சொல்றோம், மரத்தடியில். அந்த வார்த்தை நம்ம கீழே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது அது குர்ஆனுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா தஹ்தி ஷஜரான்னு சொல்லப்படாது, தஹ்து ஷஜரான்னு சொல்லப்படாது. அந்த மாதிரியான வார்த்தைகள், இடத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதுக்கு எல்லாம் வர்ஃப் என்று சிம்பிளா சொல்லுவாங்க. கபல் என்று நம்ம முன்னாடி படிச்ச கூட தர்ஃப்னு சொல்லுவாங்க. அது நேரத்தை சொல்றதுனால தர்ஃபு ஜமான் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரத்தை சொல்றோம். இது இடத்தை சொல்றோம்னா தர்ஃபுல் மக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டெர்மினாலஜிஸ், இது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக இதை நான் சொல்றேன். ஃபைன். எனிவே தஹ்த ஷஜரதி, மரத்தடியில், மரத்துக்கு கீழே அப்படிங்கிறது இப்படிதான் வரும். ஓகே, இந்த மாதிரி. அடுத்த உதாரணம் பாருங்க. وَبَنَيْنَا فَوْقَكُمْ سَبْعًا شِدَادًا, சூரா நபால படிச்சிருக்கோம்ல. وَبَنَيْنَا, நாம் படைத்தோம், அமைத்தோம், ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலே. அப்ப மேலேங்கிறது எங்கே அமைத்தோம்னா எங்கேன்னு கேள்வி கேட்டுட்டீங்க. அப்ப அதுக்கான பதில் அரபு மொழியில எப்படிதான் சொல்லணும்? மன்சூபா தான் சொல்லணும். ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலே, சபஅன் ஷிதாதா, உறுதியான 7 வானங்களை உங்களுக்கு மேலே நாம் அமைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான், உண்டாக்கினோம். அப்ப ஃபௌக இந்த மாதிரி வார்த்தை குர்ஆன் நீங்க எங்கெல்லாம் பாத்தீங்கன்னாலும் பாருங்க ஃபௌகன் தான் இருக்கும். சரிங்களா? ஃபௌகக்கும், ஃபௌகஸ் ஸமாவாதி வல் அர்த், ஃபௌகல், இந்த மாதிரி ஃபௌக அப்படிங்கிற வார்த்தை க என்று அது நஸப்ல தான் வருது. சரிங்களா? இங்கே அது முதாஃபா இருக்கு, கும் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹா இருக்கு. எனிவே முதாஃபா இருந்த போதிலும் அது ஃபௌக என்று மன்சூபாகத்தான் இருக்கிறது, பார்த்துக்கிறேங்க. அதே மாதிரி பாருங்க. وَلَا تُقَاتِلُوهُمْ عِندَ الْمَسْجِدِ الْحَرَامِ, சூரா பக்ரால இதை படிப்போம். சரிங்களா? وَلَا تُقَاتِلُوهُمْ, அவர்களிடத்தில் நீங்கள் போரிடாதீர்கள், போர் செய்யாதீர்கள். عِندَ الْمَسْجِدِ الْحَرَامِ, மஸ்ஜித் ஹராமில், மஸ்ஜித் ஹராமுடைய இடத்தில் என்று பொருள். அப்ப எங்கேங்கிற கேள்வி கேட்கப்படுதுன்னு வச்சுக்கிறேங்க. போரிடாதீங்க எங்கே? இந்தல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமில். அப்ப இந்தங்கிற அந்த பதில் இருக்கு பாத்தீங்களா, அந்த வர்ஃப் அது மன்சூபாக தான் பயன்படுத்தணும். இந்தல்லாஹி, தர்ஜூஹு இந்தல்லாஹி குர்ஆன்ல வருது. சரிங்களா? இந்தக்கும் அப்படின்னு குர்ஆன்ல வருது. இந்த மாதிரி நிறைய இந்த வருது பாத்தீங்களா. இதெல்லாம் ஏன் மன்சூபா வருது அப்படின்னா இதெல்லாம் எங்கேங்கிற கேள்விக்கான பதில் அது மன்சூபா தான் வருங்கிற ஒரு பதில் உங்களுக்கு இந்த பாடத்துல கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நீங்க தான் தேடணும் குர்ஆன்ல. அதே மாதிரி 6வது கடைசி நிலை என்ன அப்படின்னா எப்படி, எந்த நிலையில் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா முன்னாடி என்ன ஆன்சர் படிச்சோம், என்ன சென்டென்ஸ் படிச்சோம் ஞாபகம் இருக்குல்ல? எக்ஸாம்பிள், அதாவது காயிதன், ஹாயிஃபன், அமர்ந்தவனாக, பயந்தவனாக, ஹௌஃபன் வதமஅன், இப்படிலாம் குர்ஆன்ல வருதுல. இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். சரி, ஓகே. யذ்குருனல்லாஹ, சூரா ஆல் இம்ரான்ல வருது. الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم என்று வருது பாத்தீங்களா. யذ்குருன அல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள், இறை நல்லடியார்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். இந்நிலையில் கியாமன், நின்றவர்களாக, வகுஊதன், அமர்ந்தவர்களாக, வஅலா ஜுனூபிஹிம், படுத்த நிலையில், எல்லா நிலையிலும் அல்லாஹ் நினைவு கூறுறாங்க. அப்ப கியாமன் நின்ற நிலையில், அட் ஸ்டேட் ஆஃப் ஸ்டாண்டிங், வைல் சிட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கியாமன் குஊதன். இப்ப காம யகூனுடைய மஸ்தர் கியாம், கஅத யக்உதுடைய மஸ்தர் குஊத். அப்ப இந்த மஸ்தர் எல்லாம் மன்சூபா பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் என்ன நிலையிலங்கிறதுக்கான ஆன்சர் இதுக்கு அரபிக்ல டெர்மினாலஜி என்னன்னா ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால் அதாவது நிலையை காட்டக்கூடியது. ஹால்னா நிலை, உருதுல கூட யூஸ் பண்ணுவோம், ஹாலாத் கைசா ஹே. இப்ப ஹாலாத்னா நிலை, எந்த நிலையில. அப்ப கைஃபல் ஹால், உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறது தான் கைஃபல் ஹாலே நம்ம சொல்றோம். இதெல்லாம் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க.
உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா. உதுஉ ரப்பக்கும் உங்களது இறைவனை அழையுங்கள், ததர்ருஅன் பணிந்தவர்களாக, வ குஃபியத்தன் பயந்தவர்களாக. அப்ப ததர்ருஅன் பணிவாகவும், வ குஃபியத்தன் மெதுவாகவும். அப்ப ததர்ருஅன் குஃபியத்தன் இதெல்லாம் மஸ்தஸ், இதெல்லாம் மன்சூபா பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் எதுக்கான ஆன்சர்? என் நிலையில அழைக்கணும், எந்த மாதிரியான மனநிலையிலும் எந்த மாதிரியான உடல்நிலையிலே அல்லாஹ் நம்ம துவா செய்யணும். ததர்ருஅன் ஒரு அதாவது பணிவாக அடக்கமாக. வஹுஃபியத்தன் ஹுஃபியா அப்படின்னா மெதுவாக அப்படின்னு சொல்லி கத்தி போட்டு அல்லாஹ் வந்து கூப்பிடக்கூடாது. அல்லாஹ் கத்தி தஸ்பீஹ் செய்யக்கூடாது. ரசூல் அதை வந்து சத்தம் போட்டு தஸ்பீஹ் செய்யறது, சத்தம் போட்டு துவா செய்யறது ரசூல் தடுத்து இருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதை வந்து சொல்லி காட்டுறான். தூனல் ஜஹர், சத்தம் இல்லாமல் அல்லாஹ் நீங்க பணிவாக, மென்மையாக, மெதுவாக, சாந்தமாக அல்லாஹ் நினைவுறோம். அப்ப ஹுஃபியத்தன் மறைவாக, மெதுவாக அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த நிலையில் அதே மாதிரி வதுஊஹு ஹௌஃபன் வ தமஆ. ஓகேங்களா? இப்ப மேல சொன்னதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வெளிப்புறமாக என் நிலையில செய்யறாங்க, நின்றுக்கிட்டு, உட்கார்ந்துக்கிட்டு, படுத்துக்கிட்டு அந்த மாதிரி. அப்ப வெளிப்புறத்தை அதாவது எக்ஸ்டர்னலை பத்தி சொல்றது. இன்டர்னலை பத்தி சொல்றது வந்து ததர்ருஅன் வ குஃபியத்தன் ஹௌஃபன் வ தமஅன் அவனை அழையுங்கள், ஹௌஃபன் பயந்தவர்களாக, பயந்தும், தமஅன் ஆசை வைத்தும். அல்லாஹ்வுடைய துவா செய்யும் போது அச்சமும் இருக்கணும், ஆதரவும் இருக்கணும். தமஅ என்றால் ஆசை. அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை ஆசை வச்சு துவா செய்யுங்க, நரகத்தை பயந்து துவா செய்யுங்க. 2 நிலை இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்துல மாஷா அல்லாஹ் நஸ்புடைய அடுத்த 3 நிலைகளை கத்துக்கிட்டோம். சோ நஸ்புடைய 6 வகையான வாக்கியங்களை நிலைகளை மாஷா அல்லாஹ் நம்ம இதோட நம்ம கற்று முடிச்சிருக்கோம். இதுக்கான ஹோம்ஒர்க்ஸை நீங்க நிச்சயமா பண்ணீங்கன்னா தான் இதுல நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.